ஒருத்தர் மேலே நமக்கு அன்பு வேணும் அப்படின்னா அன்பு ஒரு இரக்கத்தினால கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அன்பு வேணும்னா அவங்க கூட இருந்து பழகி வாழ்ந்து அன்பை செலுத்தி அந்த அன்பை வாங்குறது தான் சரியான முறையாக இருக்கும். தொலைவில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா உங்களுடைய அக்கறையினாலையும் நீங்கள் நடந்து கொண்ட விதத்தினாலையும் அவங்களுடைய அன்பை பெறலாம். அதெல்லாம் விட்டுட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இதை பண்ணேன் தெரியுமா, என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, நான் இத்தனையெல்லாம் பண்ணேன் அப்படின்னு எதையாவது ஒன்று திருப்பி திருப்பி பேசி வெறுப்பை ஏற்படுத்திட்டு அன்பை எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசி அவங்கள நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அவங்க நம்ம அன்பால் அடக்கி ஆகணும். உங்களுடைய என்ன சொல்கிறது, கரெக்டான வார்த்தை என்னென்னா உங்களோட சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக ஒருத்தரை அடக்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அன்பை பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, ஒரு பறவை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது சுதந்திரமாக பறக்கிறது. அது திரும்பி உன்னை நோக்கி வந்துச்சு அப்படின்னா அதுதான் அந்த பறவை உன்னோட செலுத்தக்கூடிய அன்பாக இருக்கும். நீ அந்த பறவை மேலே செலுத்திய அன்பாகவும் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு அந்த பறவை கிட்டதான் வேணும், அதெல்லாம் கூண்டுக்குள்ளே வச்சுக்குவேன், என் கூண்டுக்குள்ளே வச்சுக்குவேன், என் கைக்குள்ளேயே போட்டு இறுக்கி அதை கொள்ளுவேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது அன்பு கிடையாது. அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. அன்புக்கும் சுதந்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒருத்தருடைய அன்பை பெறுவதற்கு நிச்சயமாக அவங்கள இறக்கப்படும்படி பேசி அந்த வஞ்சனையில் கொண்டு வந்து உழவச்சு ஒருத்தர்கிட்ட அன்பை வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாக அன்பை செலுத்துங்க. உண்மையான அன்பாக இருந்ததுன்னா திரும்பி உங்களுக்கு அது கிடைக்கும். மறுபடியும் வேறு சந்திக்கலாம். நன்றி.